சிற்றம்பலம் இத்தல நிறைகணிய பூடவல் பொறி கப்பிய கரிமுகன் நீ கற்றிடும் அடியவர் தீல் உரைபவர் கற்பகமன வீரை கடித்தே தம்மதியம் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு தீரள் கோயில் யானை வத்தல வைரனை உத்தம முதல்வனை மட்டவில் வளரோடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதல் முற்பட இறுதியம் ஓனே முப்புறம் எரிசிதாட்சி உணரை ரதம் வச்சது பொடி செய்த அங்கீரா அப்பு எறது கொடு சுத்திர வழிபடும் ஒப்புணம் அதனிலை ஆகி அப்புற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணவன மருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் இந்த குலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கொடித்த புகழியர்கோன் கடல் கொச்சி ஆழிவிசை கல்விதப்பில் அனந்தபிரான் அடி போற்றி வாழை திருநாவலூர் வந்தொண்டர் பகல் போற்றி ஓலிமணி திருநாளவரன் திருத்தாள் இது ரெண்டு பேரும் அது ஒன்று போடுங்க அது சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் நான் வந்து கேட்டுன்னு சொன்னேன் அப்படியே சொல்லுங்க அடி என்ன சொல்லுண்ணா எல்லாம் குளிர்றதுக்காக போகிறதுக்கு தயிர் சாதமும் இதுவும் சேர்ந்து பண்ணலாம் சார் தேவை ஒன்று பிடிக்குமா 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 மறுநாளைக்கு பிடிக்குமா அப்படியா அப்போ வேறு அப்போ பேரே போதுங்களா ஒன்றும் கிடையாது அங்கே போய் பிளேட் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா பிடிக்குமா நாங்கள் சேவ் பண்ண பார்த்துட்டு தண்ணிக்கு ஒரு அடியாக தரேன்ட்டாங்க அவங்க ஒரு 3 கை போராட்டம் நாங்கள் இதுக்கே 4 கண் 2 நாளைக்கு 4 கண் தான் எடுத்தோம் சரியாக இருந்துச்சு 3 கண் அதனால் சாப்பிட்றதுனால அதையும் சாப்பிட்டு தான் செஞ்சோம் அதனால் 4 கண் எடுத்தோம் 3 கண் போதுங்க இல்லை கூட ஒரு கண் கொண்டு வச்சுன்னா சரி 4 கண் கொண்டு வச்சுருவோம் அவங்க கொண்டு வந்து ரெண்டாங்க ஒரு மேலே போட்டு பேசுகிறேன் மேலே போட்டு பண்ணி அப்படின்னு சொல்லிடுங்க சிற்றம்பலம் இளமல்ல சிவகாமிபாருடன் ஆகிய ஸ்ரீ சகஸ்திரி சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திரு விளையாடல் புராணங்களை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் அதன் அடிப்படையில் நாம் நேற்று என்ன பார்த்தோம் கீரனை கரையேற்றிய படம் பரவாயில்ல ரொம்ப யோகமாக இருக்காங்க எப்படி கரையேற்றினாரு அந்த காலத்தி பாதி கையிலை பாதி வாடி உடனே சாமி என்னன்னாரு கையை பிடிச்சி அப்படி கரையேற்றி எங்கே ஒற்றாமரை குளத்தில் பார்த்தாலே ஒரு சிறப்பு அது மூழ்கினா ஒரு சிறப்பு அது பக்கத்தில் போனாலே நோய் வயிற்று நீங்கிச்சு ஒரு மன்னருக்கு ஏன்னா இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட பொற்றாமரை குளத்தில் இருந்து நெற்றிக்கண்ணினால் சாமி என்ன பண்ணார் முதல்ல அழல் கண்ணால் அவர் என்ன பண்ணார் நெற்றிக்கண்ணை வைத்து எரித்தார் அழல் கண்ணால் பார்த்த இறைவன் அடுத்து என்ன செஞ்சார் அருட்கண்ணால் நோக்கினார் யாரை நக்கிறார் அப்படி அருட்கண்ணால் நோக்கினதுனால என்னாச்சு அவருக்கு ஞானம் பிறந்தார் ஆனாலும் பாருங்க அவர் இந்த இலக்கணத்தில் இலக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு அவர்கிட்ட இருக்குது எவ்வளோ பெரிய படித்தாளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட என்ன இருக்கும் சிறு குறைபாடுகள். அப்போ சாமி என்ன பண்ணுறாரு இன்னும் அவருக்கு அந்த இலக்கணம் பத்தலை இலக்கணங்கள் பத்தாதனால தான் என்ன செய்கிறாரு தர்க்கம் பண்ணுறாரு தர்க்கம் பண்ணி வாதிடுறாரு இறைவனே ஆகினாலும் குற்றமேங்கிறாரு அந்த அளவுக்கு நாம் ரொம்ப படித்தோன்னு நினைக்கிறாரு. அப்போ சாமி என்ன பண்ணுறாரு இன்னும் உனக்கு பத்தலை எது பத்தலை ஞானம் பத்தலை இலக்கணம் பத்தலை இலக்கணம் தெரிஞ்சிருந்தால் தான் ஒருத்தர் போய் நம்ம என்ன செய்ய முடியும் வாதிட முடியும். தமிழில் வந்து இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் இலக்கணம் தெரியலன்னு ஒருத்தர் போய் நம்ம என்ன செய்ய முடியாது வாதிட முடியாது. அப்படி தான் சாமி என்ன பண்ணார் இலக்கணம் இவருக்கு பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஆளை வச்சு என்ன செய்யணும் அவருக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறார் சாமி.
சரி, அதை பார்க்கறது மாதிரி நம்ம எப்பயுமே ஒரு பாடலை திருமொழி பாடலை சிந்தித்து நாம் சொல்கிறோம். அது அடிப்படை ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்கிறாலும், எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் நிற்கி சோதிக்க வேண்டாம் எங்கள் சுடர் விட்டுகள் ஜோதி மாதுக்கள் நீங்களும் மனம் பற்றி வாழும் சாதுக்கள் மிக்கி இறையே வந்து சாகுங்களே என்று ஞானசம்பந்த பெருமான் எந்த பாட்டில் சொல்கிறாரு? அவர் கைப்பட எழுதின அந்த பாடலில் சொல்கிறார். என்ன பாட்டு? வாழ்க அந்தனர் வானபராணினம் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர்ப்பிக்கவே என்கின்ற ஒரு பாடல் தான் ஞானசம்பந்த பெருமான் கையால் எழுதின பாடல். அந்த திரையிடத்தில் எழுதி போடுறாரு பாருங்க, இது ஏற்றார். மற்றதெல்லாம் அப்போ ஞானசம்பந்த பெருமான் பாடலையா எழுதலையா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். பாடினது ஞானசம்பந்த பெருமான் பாடினார். ஆனால் எழுதுனது யார் அப்படின்னா அவருடைய மாமாவாகிய சம்பந்த சரணாலயர் தான் அவர் கூட எழுதிக்கிட்டே வந்தார். ஞானசம்பந்த பெருமான் பாட எழுதுனது யார்? சம்பந்த சரணாலயம். ஆனால் இந்த ஒரு பாடலை மட்டும் ஞானசம்பந்த பெருமானே கைப்பட எழுதினார். வாழ்க அந்தனர் வானவ ஆனினம் வீழ்க தன் புனர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர். அந்த பாட்டில் சொல்கிறாரு, எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் என்று சிலர் நிகழ்ச்சி. நம்ம இப்போ உதாரணத்துக்கு சாமி போய் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியுமா? சாமி ஒன்று உண்டா, அவர் எப்படி இருப்பார், ஏது இருப்பார், ஆராய்ச்சி பண்ண வேண்டியதான். ஆனால் அது ஒரு எல்லைக்கு மேலே போகக்கூடாது. இறைவனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு லட்டு எடுத்துக்கோங்க. லட்டு நல்லா இருக்குது, மோந்து பார்க்குறோம், நுகர்றதுக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறோம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறோம், லட்டு நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது. சரி, இதெல்லாம் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி இந்த இனிப்புன்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? ஆராய்ச்சி பண்ணலாம். இனிப்பு என்பது என்ன, அந்த இனிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது குற்றமாக குற்றம் இல்லையா? அதுபோல் இறைவனை வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, ஊனுக்கு அது சொல்லுவார், தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தாங்க அப்படின்னாரு. ஏன்னு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், வாங்கி என்ன செய்யணும், அவரவர்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய சுவை அறிய முடியும். அதுபோல் இறைவனை அவரவர்கள் எந்த அளவுக்கு வழிபாடு செய்கின்றார்களோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும், இறைவனை நாம் உணர முடியும். அறிய முடியும் கூட கிடையாது, உணர முடியும். சிவபெருமானை என்ன செய்ய முடியும், அறிய முடியுமா? நம்ம அறிவு கொண்டு அறிய முடியுமா சாமியை? அவன் கொடுக்க நாம் என்ன செய்யும், அவரை உணரத்தான் முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோயிலுக்கு வரோம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நமக்கு தெரியாமே நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், உணர்றோம். நாம் அறிவு கொண்டு அறியணும். சாமி நமக்கு இப்படிலாம் பண்ணுறாரு, இவ்வளோ கருணை பண்ணுறாரு அப்படின்னு நாம் என்ன செய்கிறோம், உணர்வினால் தான் உணர்கின்றோமே தவிர அறிவினால் உணர்கின்றது கிடையாது. அதனால தான் சொன்னார், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும். ஏதுக்களாலும் என்பது எடுத்த மொழியாலும் என்பது தர்க்கத்தினாலும் நாம் படிக்கின்ற படிப்பை கொண்டும் நாம் என்ன செய்ய முடியாது, இறைவனை அறிய முடியாது. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம்னு ஒரு வார்த்தை போட்டார். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சாமி அவர் என்ன செய்வார், அவர் வேலையை காட்டிடுவார். என்னென்ன நம்ம விட மாட்டான் தெரியுது, கடவுள் இருக்கிறத ஒத்துக்கிட்டா அப்படின்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க பாடு. என்னென்னு பார்த்துறோம் இன்னைக்கு. நம்ம எதை வச்சு அறியலாம் அப்படின்னா இறைவனை பஞ்சபூதங்களை வச்சு அறியலாம். நல்லா கணக்குங்க. காற்று தானாக அசையாது. காற்றுக்கு அறிவு இருக்கா? அது ஒரு ஜடப்பொருள், ஆனால் அசையுது. எப்படி அசையுது? அப்போ இறைவன் அசைவிக்க அசையுதுங்கிற உணர்வு நமக்கு வரணும். நெருப்பு இருக்குது, நெருப்புல இருந்து சூடு தானாக வராது. அப்போ இறைவன் இருக்க போய் தான் அதில் வந்து சூடு வருது. தண்ணீரில் குளிர்ச்சி எப்படி இருந்தது, இறைவன் இருக்க போய் தான் வருது, இல்லைன்னா வராது. இப்படி பஞ்சபூதங்களையும் நாம் என்ன செய்கிறோம், இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் உணரணும். அது மாதிரி பழத்தின் சுவையாய் கோளுடன் எம்மிரை அப்படிங்கிறது திருமணத்தவன். பழத்தில் சுவை தானாக இருந்துச்சா? பழத்தில் சுவையாக இருக்குது, சாப்பிட நல்லா அருமையாக இருக்குது. அது சுவையாக யார் இருக்கா? சிவன் ஒன்றா இருக்காது. சாமி இல்லைன்னா அந்த பொருள் வந்து இயங்காது, அந்த பொருள் சுவை வராது. ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண்குணம் ஒன்றாய் மாறாமறை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏலோசையோ எட்டு திசை தானாய் வேறாய் உடன் ஆனானிடம் வீடி மிகலையே அப்படிங்கிறது ஞானம் சொல்லுவாங்க. அப்படி முக்குணமாகவும் 4 வேதங்களாகவும் 5 பூதங்களாகவும் அறுசுவை உணவாகவும் 7 இசையாகவும் 8 திசையாகவும் யார் இருக்கா? சிவபெருமான்.
இதை நம்ம அறிவு கொண்டு நம்ம என்ன செய்யணும், உணரணும். சிவபெருமான் ஒருத்தர் உண்டு, கடவுள் முதல்ல உண்டுன்னு முதல்ல அறியணும். அதுக்கப்புறம் சிவபெருமான் தான் கடவுள் என்பதை எப்படி நம்ம அறிய முடியும்? இப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு ஒத்துட்டோம். சரி, சிவபெருமான் தான் கடவுள் எப்படி நம்ம உணர்றோம் அப்படின்னா, எல்லா ஞானிகளும் பாட்டு எங்கே போய் படிச்சிருக்காங்க? சிவன் கோயிலில் தான் போய் படிச்சிருக்காங்க. அதை வச்சாவது நம்ம உணரணும். ரைட், ஒன்று. ரெண்டாவது, தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும். அப்போ எல்லா நாட்டுக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய கடவுள் இந்த தென்னாடாகிய தமிழ்நாட்டுக்கு எப்படி இருந்தார்? அவர் கடவுளுக்கு பேர் என்ன பேர்? சிவன் என்கின்ற நாமம். அதனால கடவுளுக்கு பேர் என்ன பேர்? சிவன் என்ற பேர். ஆனால் பொதுப்படையாக சொல்லும்போது சிவம் தான். எல்லா உயிர்களுக்கும் அவர் எப்படி இருக்காரு? சிவமாக தான் இருக்காரு. ஆனால் அவன் ஒருவனே முழுமுதல் பொருள் என்பதனால நாம் என்ன சொல்கிறோம்? சிவன் அப்படிங்கிறோம். ஒருவனாக சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? சிவன். பன்மையாக குறிக்கும் போது சிவம், ஒருமையாக குறிக்கும் போது சிவன். இப்போ நாதரா நாதனா? சிவபெருமான நாதன் சொல்லுவோமா நாதன் சொல்லுவோமா? வைத்திய நாதன் தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா அவன் ஒருவனே முழுமுதல் பொருள் என்பதற்காக இன்னும் சேர்த்து சொல்லணும். இன்னும் சேர்த்தா தான் அவனை தவிர வேறு யாரும் பொருள் கிடையாது, கடவுள் கிடையாதுன்னு நம்ம. அதனால தான் மாணிக்கவாசகர் அவ்வளோ படித்தவர், அவருக்கு தெரியாத நம்ம படிச்சிட போகிறோம். பேசிட்டு பாருங்க. நமச்சிவாய வாழ்க, நாதர் தாழ் வாழ்கன்னு சொன்னார். நாதன் தாழ் வாழ்க. அதனால் அவர் ஒருவனே முழுமுதல் பொருளுங்கிறத உணர்த்துவதற்கு தான் அது என்ன சொன்னார்? நாதன் தாழ் வாழ்க. இன்னொரு பாட்டு என்ன சொன்னார்? அன்னிப்பத்தில் வேதமொழியர் வெண்ணிற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னையின் நாதப்பறையினர் நான் முகன் மாடுக்கும் நாதரின் நாதனார். நாதனின் நாதனார் யாருக்கு அவர் நாதன்னாரு? அந்த பிரம்மா விஷ்ணுக்கே இவர் நாதன், தலைவன். இது என்ன சொன்னார்? வேதமொழியர் வெண்ணிற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னையும் நாதப்பறையினர் நான்முகன் மாடுக்கும் நாதன் இந்நாதனார் அன்னையும். அவர்களுக்கே ஒரு தலைவன் யார்? சிவபெருமான். அப்போ மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன் அவங்கள சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உயர்ந்தவங்களை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருத்தவங்களை நம்ம எடுத்து காட்ட முடியும். இப்போ நடிப்புன்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம்? உதாரணத்துக்கு சிவாஜி மாதிரி நடிக்க முடியுமாயா அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறோம்ல. அதுபோல் தேவர்களில் உயர்ந்தவங்க யார் அப்படின்னா பிரம்மா விஷ்ணுக்கள் தான். அவர்களை சொல்லி தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சிவபெருமானை எடுத்து காட்ட முடியும். அப்போ அவர்களுக்கே வணங்கக்கூடிய கடவுள் யாருன்னா சிவபெருமான். அப்போ மற்றவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்போ 33 கோடி தேவர்களும் வணங்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான். சரி, அப்படி இந்த பாட்டில் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் எங்கள் சுடர் விட்டுலன் எங்கள் ஜோதியை. அவர் எப்படி இருப்பாரு? ஜோதி வடிவம். ஜோதினா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? கடவுள் ஜோதி வடிவம், அருட்பெரும் ஜோதியே ஆண்டவர் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்காங்க. அருட்பெரும் ஜோதியே ஆண்டவர், ஜோதி தான் கடவுள் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. நம்ம அப்பசாமி எப்பா அதெல்லாம் அதோட முடிச்சிடாது. கடவுள் ஜோதி வடிவமானு முடிச்சிடாது. அவர் அதெல்லாம் கடந்தவர். நம்ம சைவம் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாவற்றையும் கடந்தவர் சிவபெருமான். இருநிலனாய் தீயாய் நீருமாகி ஏமானனாம் எறும் காற்றுமாகி அருள்நிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி எல்லாம் இருக்கக்கூடிய அட்டமூர்த்தமாக இருக்கார். அதில் என்ன வருது? தீயாயின்னு வருது. அப்போ தீயாவும் இருப்பார், நெருப்பாகவும் இருப்பார், ஜோதியாகவும் இருப்பார், அப்போ நீராகவும் இருப்பார். இப்படி பஞ்சபூதங்களாகவும் சிவபெருமான் இருப்பார். அதனால தான் அப்பசாமி சொன்னார், சொற்புனை வேதியன் சோதிவானவன் தான். சோதியும் ஆனவன், ஆனால் சோதியே கடவுள் கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க, சோதியும் ஆனவன். அப்போ நம்ம சைவர்கள் சொல்றதுக்கும் மற்றவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய கொள்கை யாருன்னா இந்த நால்வர் குருமக்களுடைய கொள்கையை நம்ம பிடிச்சிக்கணும். நம்ம ஸ்டேட்டஸ்லாம் இதில் பாருங்கள், ப்ரொஃபைலில் 4 படத்தில் வச்சுருப்பேன். இப்போ இல்லை, நான் அடின்னு வாங்கின செல்வாங்கிலேருந்து அந்த படம் தான் இருக்கும். வேறு படம் மாற்றுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம கொள்கை இந்த நால்வர் குருமக்களுடைய கொள்கை. சிவபெருமான் வைக்கலாம், ஆனால் நம்ம கொள்கையை காட்டுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? சரி, அந்த வாட்ஸ்அப்பில் அந்த இதை போட்டுருக்கு. நால்வர் கொள்கையை நம்ம இன்னொன்னா மற்றவர்களுக்கு அறிவுறுத்தும் பொருட்டும் இந்த நால்வர் குருமக்களை நீங்கள் போக வேண்டிய பாதை இந்த நால்வர் பாதையை பின்பற்றுங்க. நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருங்க. 4 வழிச்சாலை பிடிச்சா எப்படி நம்ம வேகமாக போகிறோமோ, இந்த நால்வர் குருமக்களுடைய கொள்கையை நாம் பிடித்தால் நாம் வெகு விரைவாக சிவபெருமானுடைய திருவடியை சேரும். சரி, அதன் அடிப்படையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் விட்டு சோதிக்க வேண்டாம் சுடர் விட்டுள்ள எங்கள் ஜோதியை மாதுக்கம் நீங்கள் உரிமை மனம் பற்றி வாழ்வீங்க.
மாதுக்கம்னா உங்களுடைய படுதுயரம் உங்களுக்கு நீங்கணுமா, மனம் ஒன்றி யாரை வழிபாடு பண்ணுங்க, சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். மனம் பற்றி வாழ்வீங்க, சாதுக்கள் நீங்கள் இருவின் இறையே வந்து சார்ந்தீங்களே என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த பாட்டு சொல்றாங்க. உங்களுடைய மாதுக்கம் எதை சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு மாதுயரம், எனக்கு துன்பம் தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்ற ஒரு துக்கம் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பெருந்துன்பம் எது? நம்ம பிறவிதான் பெருந்துன்பம். பிறவியே துயர், பிறவி துயர் இது ஒன்று தான் நமக்கு ரொம்ப நீங்கணும். இது நீங்கிச்சுன்னா நமக்கு எந்த துக்கமும் கிடையாது. இங்கே வந்துட்டாலே துக்கத்தை அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் மாதுக்கம் நீங்கள் உருவி மனம் பற்றி யார் மேலே மனம் பற்றணும்? மனம் வந்து பற்றும். மனம் என்ன செய்யும்? டக்குன்னு போய் ஒரு பொருளை போய் பற்றினோம். நம்ம இங்கே தான் நிற்போம், இங்கே கேட்டுக்கிட்டு இருப்போம். மனம் திடீர்னு வெளியில் போவோம். இந்த பையன் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு அது டக்குன்னு மனம் எங்கே போயிடும்? வெளியில் ஓடிடும். ஒரு கயிறு ஒன்று தொங்குது, இது பாம்பா இல்லை கயிறா அப்படின்னு மனம் வெளியில் ஓடிடும். மனம் உடனே பற்ற ஆரம்பிச்சு. எதனாலும் உடனே அது மாதிரி ஒரு அழகான பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே மனம் வந்து பற்ற ஆரம்பிச்சு. ஒரு ரோஸ் செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யும்? மனம் உடனே அந்த போய் பற்ற ஆரம்பிச்சு. பாருங்க இப்போ பார்த்தீங்களா, இப்போ உடனே 20 வயசு மனம் பார்த்தீங்களா குளம் போடுறதுக்கு போயிடுச்சு. கேட்க பார்த்து அப்போ மனம் என்ன நினைக்கும்? ஓ நேரம் அங்கே பக்கத்து கோயிலில் நேரம் முளைப்பாரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு போயிடும். புரியுதா உங்களுக்கு? மனம் வந்து எதிரையும் உடனே பற்ற ஆரம்பிச்சு. அந்த பற்றுதல், அந்த மனம் போய் பற்றுது பார்த்தீங்களா, இந்த மனத்தை கொண்டு போய் நம்ம எங்கே செலுத்தணும்? நினைப்பவர் மனம் கோயிலா அனைத்தெலும்புமாம் அம்பலக்குத்தனை திரித்தொழுதும் மறந்து விடுவோம் என்கின்றார் அப்பர். அப்போ மனம் நினைக்கும், புத்தி யூகிக்கும், சித்தம் தெளிவடையும், அகங்காரம் அதை அடைந்தே தீரும் என்று நினைக்கும். இப்போ நமக்கு ஒரு அகங்காரம், என்ன அகங்காரம் இருக்குன்னு ஆகும். எப்படியாவது சொற்பொழிவை கேட்டே ஆகணும் அப்படின்னு. அது வந்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அகங்காரம் வந்து நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும். இப்படி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. நான் வெளியில் உள்ள பொருளை போய் நான் பார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியில் போய்ட்டு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும்? அது கெட்டதுக்கு பயன்படும். அப்போ நம்ம என்ன அதை அடைந்தே தீரும் என்பது அகங்காரம். மனம், புத்தி, சித்தம், இந்த சித்தம் வந்து தெளிவடைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதனால தான் சித்தத்தை சிறுபாடே வைத்தாருக்கும் அடியே அப்படின்னாரு. யாரு? இன்னொரு சாமி. அந்த தெளிவாக அடையக்கூடிய அந்த சித்தத்தில் போய் சிவபெருமானை வச்சுட்டோம்னா நாம் தெளிவாக இருக்கும். அவரை தவிர வேறு யாரும் முழுவதொரு பொருள் கிடையாது, சிவபெருமான் தான் முழுவதொரு பொருள் என்று தெளிவாக இருக்கும். அதில் உறுதியாக இருக்கணும். எத்தனை பேர்னாலும் கடவுள் கொள்கையை வந்து நிறுவட்டும், நாம் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கும். சிவபெருமான் தான் முழுவதொரு பொருள், அவரும் அவருடைய அடியார்கள் தான் இந்த உலகத்தில் நாம் போற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உணர்ந்து இந்த பிறவியில் எந்த அளவுக்கு சிவபுண்ணியம் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபுண்ணியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உடலை விட்டுறோம் அப்படின்னா விடவே கூடாது, தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எத்தனை பிறவி எடுத்து எவ்வளவு நேரம் கிடைச்சாலும் சரி, எவ்வளோ கேப் கிடைச்சாலும் சரி, கேப் கிடைக்கிற இடத்துலனா நம்ம என்ன செய்யணும்? சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கோயிலுக்கு வந்தால் கூட விளக்கு போடணும், சாமி பற்றி போட்டி பாடணும், அடியாரை கிடைச்சா அவங்களுக்கு அமுது பாலிக்கணும். இப்படி நமக்கு என்ன செய்யணும்? அந்த வாய்ப்பெல்லாம் இப்படி சொல்கிறார். எதுக்களாலும் எடுத்த வழியாலும் விட்டு சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுள்ள நீங்கள் ஜோதியே மாதுக்கம் நீங்கள் இருவில் மனம் பற்றி வாழ்வில் சாதுக்கன் இறையே வந்து சாதுக்கன்னா சாது குணம் எப்போ வரும்? இறைவழி வந்து சார்ந்தால் தான் அந்த சாது குணம் வரும். மனம் 3 வகையான குணம் நமக்கு. என்ன குணம்? தாமசம், ராட்சசம், சாத்விகம் என்கின்ற 3 வகை குணம் நம்ம உயிரிட்ட உண்டு. இது எல்லா உயிரிட்டமே உண்டு. புல் பாருங்க நல்லா இருக்கும், திடீர்னு என்ன ஆயிரும்? அப்படி சுணங்கிடும். பார்த்துக்கிங்களா? நாய் பாருங்க நல்லா இருக்கும், திடீர்னு நொன்னு குலைக்க ஆரம்பிச்சோம், திடீர்னு வாழை சுட்டிட்டு அமைதியாக உட்காந்து. அதே போல தான் நம்ம ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு வேலை எடுத்து போட்டு எல்லா வேலையும் டங்கு வேகமாக செய்வோம். பாத்திரத்தை எடுத்து விளக்குவோம், திடீர்னு தோசையை சுடுவோம், சோறை பொங்குவோம், உடனே வேலை போட்டு சேலை எப்படி எடுத்து போட்டு அப்பா அப்படின்ட்டு என்ன செய்வோம்? அப்படியே உட்கார வச்சுருவோம். போதுண்டா வேலை, என்ன வேலை அப்படின்ட்டு என்ன செய்வோம்? உட்கார வச்சுருவோம். அப்போ அமைதியை உட்காருங்களா, அது வந்து முதல்ல அது வந்து ராட்சசம். இந்த வேகமாக சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு பார்த்தீங்களா, அது ராட்சசம். அடுத்து அமைதியை உட்காந்து அது தாமசம். அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது.
போதும் வேலை நம்ம டெய்லி வீட்டு வேலை இருக்கத்தான் செய்ய முடியாது என்ன அப்படின்ட்டு நம்ம சோர்ந்து உட்காந்துட மாட்டேங்களா, சோம்பேறித்தனமாக இருக்கும். அது பேர் தாமசம் என்று சொல்லி. சாத்விக குணம் எப்போ வரும் அப்படின்னா இறைவனை வந்து வழிபாடு செய்யும் போது தான் அந்த குணம் வேலை செய்யும், சாத்விக குணம். ஆனால் எப்பயுமே நம்ம அந்த குணத்தை தான் இருக்கணும். சுந்தரம் சாமி அழகாக சொல்றாரு, திருந்து சாத்வியமே ஆக இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தி வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியும் மலர்ந்தார் அப்படின்னு. யாரு? சுந்தரம் சாமி. நமக்கு என்ன குணம் வரணும்? சாத்விக குணம் வரணும். இப்போ நமக்கு என்ன குணம் இருக்கு? இப்போ சாத்விக குணம் தான் இருக்குது. அதனால தான் அமைதியாக கேட்டுட்டு இருக்கோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னையா போயா நம்ம நான் பல வாரம் போயா அப்படின்ட்டு. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம கீரனுக்கு இலக்கண உபதேசத்தை பண்ணலாம். முதல்ல சாமி கரையேற்றினார். இப்போ இவருக்கு தமிழ் போதாது என்று விரும்பி சாமி என்ன பண்ணார்? இலக்கணத்தை அவருக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று விரும்பிவிட்டார். அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு? நக்கீரதேவனான சிவ வழிபாடு பண்ணுறாரு. எங்கள் மதுரை எம்பதியில் சிவ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்காரு. கரை ஏற்றுறதும் நான்மாட கூடலின் எழுந்தருளிய முழுமுதற் கடவுளாகிய சோமசுந்தர கடவுளின் ஆஞ்சியினாலே சங்கப்புலவர் கூட்டத்தை அடைந்து அங்கு உரையும் நக்கீரன் சாமி என்ன போனோம், சங்க கூட்டத்தில் அவரை போய் இணைச்சிட்டார். பல புலவர்களோடு சிவருமன் அவரோடு இணைத்தார். அந்த கூட்டத்தில் நக்கீரன் மறுபடியும் இருக்கிறாரு. அழுக்காறு நீக்கி ஆளவாய் அண்ணல் திருவடிகளிலே அன்பு கொண்ட மனத்தினராய் சிவபெருமானது நெற்றிக்கண்ணினால் எரித்த மன்மதன் பிரம்மனாலும் திருமாலினாலும் காக்கப்பட்டவன் அல்லன். இப்போ மன்மதனையும் சாமி என்ன எரிச்சாரு, அவர் கூட காக்கப்படலை. ஆனால் இவரை எரிச்சிட்டு சாமி என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, இவர் காத்து தூக்கியிருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு அதிசயம்ல. திருமாலை கூட அவரை காக்க முடியல. அவர் அவருடைய பையன் தான். யாரோட பையன்? திருமாலுடைய பையன் தான் மன்மதன். இப்போ அவர் முழுமுதல் பொருள்னா தன் பையன் இறந்துட்டான்னு சொல்லி அவரை காத்துக்கலாம்ல, யோசிச்சு பாருங்க. அப்போ காக்க முடியல. அப்போ யார் முழுமுதல் பொருள்? அப்போ மன்மதனை எரிச்சாரு. சாமி என்ன பண்ணாரு? ஆனால் அவரை உயிர் பிச்சு அவர் மனைவிக்கு மட்டும் காட்டும்படி செஞ்சார் மன்மதன். இப்போ இவருக்கு என்ன பண்ணாரு? இவருக்கு ஞான உபதேசம் பெறுவதற்காக சாமி என்ன பண்ணாரு? இலக்கண உபதேசம் பண்ணுவதற்காக இவரை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து அவர் சாமிகிட்ட என்ன செஞ்சாரு? மன்னிப்பு கேட்டார். கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? அவர் உயிர்ப்பிச்சு அக்கினியின் கண்ணினில் உண்டாகிய அனல் நம்மை சுட்ட போது வெப்பத்தை தீர்த்து பொற்றாமரை பொய்யே காத்தது. அந்த அனல் சுட்டதும் இவர் எங்கே போய் விழுந்தார்? பொற்றாமரை குளத்தில் விழுந்ததுனால அந்த பொற்றாமரை குளம் அவரை வந்து காத்தது. இப்போ வேற எங்கேயாவது விழுந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, காப்பது கஷ்டம். ஆனால் குழுந்தது எங்கே விழுந்திருக்காரு? பொற்றாமரை குளத்தில். அதனால் அவர் என்ன செஞ்சார்? காத்தது பொற்றாமரை குளம். சிவருமானுக்கு தெரியாமல் அவர் போய் விழுந்திருப்பாரு. சாமி தான் எங்கே விழுவும்படி செய்கிறாரு? பொற்றாமரை. சங்கம் எங்கே இருக்குது? அது ஒரு இடத்துல இருக்குது. இவர் எரிச்சு விழுந்த இடம் எங்கே இருக்குது? பொற்றாமரை குளத்தில். அப்போ சிவருமான் தான் எல்லாமே திருக்கண் நோக்கி. அப்படி பொற்றாமரை போய் காத்தது. ஆதலால் இதுவே எம்மை எப்பிறப்பிலும் காப்பதாகும் என்று சிந்தித்து நாள்தோறும் ஒன்றுபட்ட மனத்துடன் முக்காலத்திலும் அதில் நீராடி சோமசுந்தர கடவுளை வழிபடு நியமம் கொண்டு வந்தார். என்ன சரி, பொற்றாமரை குளத்தில் மூழ்கி சிவபெருமான சோமசுந்தர கடவுளை நித்தலும் வந்து வழிபாடு செய்கிறார். நித்தலும் என்னங்கிறாரு? நாள்தோறும்னா நித்தலும் அர்த்தம். நிலை வருமாறு எண்ணிதியில் எஞ்சிய நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதனும் அழகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை முனைந்து ஏற்றி தலையார கும்பிட்டு இந்த காரியத்தில் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? நக்கீரதேவனார். எங்க? மதுரை எம்பதி. தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா சயசைய போட்டு என்றும் அலைமுனசைய செஞ்சடை ஆதி என்றும் ஆறுரா என்று அழகா இல்லை மாதிரி சொக்கநாதா என்று உருகி இங்கே நிற்கிறார். அவர் ஆறுரா என்று அழகா இருந்தார், இவர் சொக்கநாதா என்று இங்கே உருகி வழிபாடு. அப்படி எப்படி என்னாரு? ஒன்றுபட்ட மனத்துடன் வழிபாடு செஞ்சார். ஒன்றுபட்ட மனம்னா ஒரு நெறிய மனம் வைக்கும் உணர் ஞான சம்பந்தன் உரை செய்தல் திருநெறிய தமிழ் வல்லவர் தொன்மையை தீர்தல். எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி, மனம் ஒன்றுபடலைன்னா அந்த வழிபாடு பூர்த்தியாக. நம்ம டெய்லி தினசரி கோயிலுக்கு வரோம், ஒரு சுற்றுறோம், இங்கே நம்ம விழுந்து போகிறோம். குளிர்ந்து விட்டுக்கிட்டு என்ன செய்யணும்? இங்கே நம்ம உட்காந்து ஒரு 2 நிமிஷமாவது என்ன செய்யணும்? இறைவனை ஒன்றுபட்டு மனத்தோடு சிந்திக்கணும். அதுக்கு தான் அந்த இடம் வச்சிருக்கு. நம்ம என்ன நம்ம தெரியுமா? இங்கே என்ன தெரியுமா? இல்லை, இங்கே வந்து கொடி மரம் இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் இங்கே நாங்கள் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் வேண்டாம், இங்கே உட்காந்து தியானமே பண்ணாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே விழுந்து, அது மாதிரி விழுந்து கும்பிட்றது அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து விழுந்து போகிறாங்க. அப்படி கும்பிடக்கூடாது. விழுந்து போகிறது தான் இங்கே தான் விழுந்து போகணும். விழுந்து கும்பிட்டு சாமி இருக்காருன்னா இந்த பக்கமாக, ஏன்னா எதுக்கு நடந்து விட மாட்டேங்காரா, அதனால் இந்த சைடு தான் நம்ம என்ன செய்யணும்? விழுந்து கும்பிடணும். விழுந்து கும்பிட்டு என்ன செய்யணும்? உட்காந்து
சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரம் மட்டும், அரை நிமிஷமாவது தியானிக்கணும். நான் அடி நீங்கள் பண்ண மாட்டேன், நம்ம கோயிலில் பண்ணுவேன். ஆனால் நம்ம கண்டிப்பாக செய்ய இப்போ சொல்கிறது நம்ம பிரச்சனை கிடையாது. முதல்ல நம்ம செஞ்சுட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். அதனால் சொல்லணும், அரை நிமிஷமாவது உட்கார்ந்து பஞ்சாட்சரத்தை சொல்லணும். பஞ்சாட்சரம்னா என்ன சொன்னோம்ல, நமச்சிவாயத்தை ஒரு அரை நிமிஷம் சொன்னாலே நீங்கள் 108 சொல்லிடுவீங்க. அரை நிமிஷம் 30 செகண்ட் தானே, ஒரு நிமிஷமாவது குறைஞ்சி சொல்லுங்க. அப்படின்னா தான் நீங்கள் சொல்கிற வேகத்துக்கு வந்து நமச்சிவாய் வேகமாக சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷமாவது கண்டிப்பாக என்ன செய்யணும் வேணும். அப்படின்னா தான் 108 தடவையாவது சொல்ல முடியும். ஆனால் நிதானம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. நமச்சிவாயத்தை நிதானமாக சொன்னால் இப்போ ஒரு 5 நிமிஷம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த 5 நிமிஷம் உங்கள் மனம் அதில் பற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு இப்போ 5 நிமிஷம் சொல்கிறது முக்கியம் கிடையாது. 5 நிமிஷமும் மனம் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் சாமியோட அந்த மந்திரத்தை சொல்லும்போது இப்போ நமச்சிவாய்ன்னு சொன்னீங்கன்னா அந்த சாமி முன்னாடி நிற்கணும். நமக்கு அந்த மனம் ஒன்றிவிட்டு, அதான் ஒரு நிறைய மனம் வைத்து உன ஞான சம்பந்தம் ஒரே செய்யும் ஒன்றுபட்டு இருக்கும். மனம் ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு முழு பவர் உண்டு. உங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த ஒரு மந்திரத்துக்கு முழு பவர். இன்னும் நான் இப்படி நீங்கள் சொல்லி பழகிருந்தீங்கன்னா வலிக்கு வீழும் திருப்பெயரல்லால் மற்றறிய மறுமாற்றம் சுந்தரமூர்த்தி சாமி சொன்ன மாதிரி திடீர்னு வலிக்குள்ளே கூட என்ன செய்வோம், அந்த மந்திரத்தை நம்ம சொல்லுவோம். அதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்கிறது. இல்லைன்னா அப்படி இல்லை அட்டோ அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், நம்ம இன்னும் ட்ரைனிங் எடுக்கல இருக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது சொல்லணும். அப்படி இல்லாமல் எதை ஞாபகத்தை நாம் சொன்னோம் என்றால் அடிக்கடி உள்ள இந்த நான் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சரி. அப்படி ஒரு நெறிய மனம் வைத்து அவர் என்ன செய்கிறாரு, மதுரை எம்பதியில் நக்கீர தேவை நாயனார் வழிபாடு செய்து. மதுரை நாயகனாகிய சோமசுந்தர கடவுள் தம்மை நக்கீரன் வந்து வழிபடும் நியமத்தை நோக்கி திருவுள்ள மகிழ்ந்து இலக்கணம் இவனுக்கு இன்னும் விளங்கவில்லை, அதனாலே இவன் இது வளாநிலை சொல், இது வலுவு சொல் என்பதை அறிந்தினன். இதில் இலக்கணத்தில் வலுவு சொல் வளான்னு சொல்லிருக்கோம், அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு இதை செய்ய தெரியல, அது இலக்கணம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் அறிந்திலன் இவனுக்கு இலக்கணம் குற்றமற்ற நூல் கேள்வியின் புலமை பொருந்திய யாவரை கொண்டு போதிக்கலாம் என்று சிந்திக்கிறாங்க. சாமி என்ன யோசிக்காரு, இவர் யாரை கொண்டு இலக்கணம் இவருக்கு உபதேசம் செய்யலாம் அப்படின்னு சாமி சிந்திக்கிறார். உடனே இப்படி சாமி சிந்திக்கும் போது பக்கத்தில் யார் இருப்பான், உமையம்மைக்கு எப்படியாவது அந்த நக்கீரருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை செலக்ஷன் பண்ணி கொடுக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ கணவனார் ஒரு தனியாக போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நிறைய சிந்திக்கான்னு வச்சுக்கோங்க. உடனே மனைவி என்ன செய்வாங்க, ஏங்க எப்படி இருக்கீங்க, என்னங்க விவரம், இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த ஆள் இருக்காரு இவரை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மனைவி என்ன செய்வாங்க எடுத்து சொல்லுவாங்க. அதே போல் இப்போ சாமி இப்படி சிந்திக்காரு, யாரை வச்சு உபதேசம் பண்ணலாம். உடனே நம்ம அம்மா வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அப்பொழுது உமாதேவியார் இறைவனை செங்கை கூப்பி வணங்கி நின்று எம்பெருமானை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் யாவற்றையும் உணர்ந்த உங்கவனை தங்கள் நினைவுக்கு தக்க விடை கூற வல்லவர் யாவர் உலர் எனினும் அடியால் உள்ளத்திலே தோன்றியவற்றை கூறுகின்றேன். எப்படி சொன்னாங்க அம்மையார், அடியாள்னாங்க சாமிக்கு அடியாளுங்கிறாங்க. அம்மை வந்து நாம் அடியேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போ அம்பாள் வந்து அடியே அடியில் ஒன்று கூறட்டுமான்னு சொல்லி சாமிகிட்ட கேட்குறாங்க. ஐயனே, முன்னொரு நாள் கைலை மலையிலே தாங்கள் திருமால் பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்கள் சனகன் முதலான முனிவர்களும் பிறரும் கூடியிருந்தனர். அதனாலே இப்பூமி பொறுக்க ஆற்றாது வடகிழக்கில்லை தாழ்ந்தது, தென்மேற்கில்லை உயர்ந்தது. அதனை கண்டு தேவர்கள் தேவதையை சூழ்ந்து வணங்கி நின்று எம் ஐயரே, தங்களை போன்ற ஒருவரை அத்தென்மேற்கு எல்லையில் இருக்க விடுத்தலால் இப்பூமி சமமாய் நிற்கும் என்று வேண்டினர். ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் சிவனுடைய கல்யாணத்துக்கு அத்தனை தேவர்கள் எங்கே வந்துட்டாங்க, கைலாய மலைக்கு வந்ததும் என்ன ஆயிடுச்சு, தென்பகுதி உயர்ந்துருச்சு, வடபகுதி தாழ்ந்துருச்சு. எத்தனை தேவர் வந்தாங்கன்னா இங்கே என்ன ஆயிரும், தாழ்ந்துடும். அப்போ அதை சமப்படுத்துவதற்கு யாரை அனுப்புனாங்க, களத்திலிருந்து வந்த குருமுனியாக விளங்கக்கூடிய அகத்திய மாமுனிவரை அனுப்புனாங்க. அப்படி தாழ்ந்து இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படி சமமாய் நிற்பதற்காக தாங்கள் நம்மை ஒப்பவன் கடலை குடித்த அகத்திய முனிவனே, நமது பார்வதி ஒப்பவள் அம்முனிவனின் இல்வாழ்க்கை உரியவளாகிய லோபாமுத்திரை என்று திருவாய் வளர்ந்து அத்திருமேனியை அங்கு போகுமாறு பணித்துள்ளது. ஏற்கனவே அகத்தியரையும் அவருடைய மனைவி பேர் என்ன பேர், லோபாமுத்திரை, ரெண்டு வரையும் நீங்கள் என்ன செய்ய தென்பகுதிக்கு அனுப்பினீங்க. அவர் யாருனாரு, உங்களுக்கு இணையாவது அப்படிங்கிற அகத்திய முனிவர் அந்தளவுக்கு பலம் வாய்ந்தது, சாமிக்கு நிகராக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு முனிவர்களே தலை சிறந்தவர் யாருன்னா அகத்திய மாமுனிவர். அகத்திய முனிவர் கூட சொல்ல மாட்டாங்க, அகத்தியம் மாமுனிவர் தான் சொல்லுவாங்க.
அவர் எதுலேருந்து வந்தாலும் கலசத்துலேருந்து வந்தார். தெரியுமா உங்களுக்கு? அந்த வாயு பகவானும் அக்னி பகவானும் இது அந்த கீழே பூலோகத்தில் வந்து இந்திரனுடைய சாபத்தினால் வந்து பிறந்து அவர்கள் அந்த அவங்க நினைத்த மாத்திரத்தில் அந்த கலசத்தில் அந்த அவருடைய இது சிந்தி உடனே அவர் அந்த கலசத்திலிருந்து எடுத்து தண்ணீரில் கொண்டு போய் கொட்டி உடனே அதுலேருந்து அந்த கலசத்துக்குள்ளே குழந்தையாக பிறந்திருப்பார் அகத்தி பகவான். அதுக்குள்ளேயே நடக்க செய்ய அந்த குரு அவ்வளோதான் இருப்பார். அதுக்கு மேலே அவருக்கு உயரம் கிடையாது. அந்த கலசத்துக்குள்ளே தான் அவருடைய உயரமே. ஏன் அப்படின்னா அசுரனை அழிப்பதற்காக அவங்க எல்லா வரவும் வாங்கிட்டு என்ன வாங்கியிருப்பான், என்னை வந்து உள்ளமாக இருக்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும், என்ன கொல்ல முடியும் அப்படின்னு வர வாங்கியிருப்பான். கலசத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும், என்னை அழிக்க முடியும்னு சொல்லி வர வாங்கியிருப்பான் தாராசுரன். அப்படி இருக்கும்போது எல்லா தேவரும் வந்து வழிபாடு பண்ணும்போது இவரை உருவாக்குறதுக்கு தான் சாமி இவர் என்ன பண்ணுவார், இந்திரன் வந்து இவங்களை சமைச்சு கீழே வந்து அகத்தியமா இவர் வந்து பிறந்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்வார், அவன் வந்து எங்கே எப்பயுமே வந்து கடலுக்குள்ளே தான் போய் ஒழிவான். அந்த அசுரன் வந்து அந்த கடல் நீரை வட்ட செய்யவே முடியாது. கடல் நீரை வட்ட செஞ்சோம்னா மழை வராது. அப்போ வர்ண பகவானுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்போ எப்படினாலும் ஏன்னா கடல்ல இருந்து தானே போய் மழையாக வருது, அதனால் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உடனே அகத்திய மோகனை உருவாக்கி அகத்திய மோகன் என்ன பண்ணுவார், அவரை அதில் பிறந்ததுனால கலசத்தில் பிறந்ததுனால அவர் எல்லா விதமான வல்லமையும் பெற்றவராக விளங்கி கடல் நீரை ஈஸியாக பிடிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு அகத்திய மோகன் வல்லமை பெற்றவராக இருப்பாங்க. கடல் நீரை பிடிச்சது உடனே அசுரனை அவங்க அழிச்சுவாங்க. அந்த மாதிரி தான் அவருடைய கதை வரும். அப்படி தான் இப்போ அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரியது உலகம் போனம் பெரியது. போனமோ நான்முகனுடைய படைப்பு, நான்முகனும் திருமால் உந்தியில் வந்தோம், திருமாலோ இது அலைகடல் தூயின்றோம், அலைகடலோ அடையில் அந்த கடலை பிடிச்சவர் யார், குருமொழி தானே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுருக்கோம். அதனால தான் எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த கடலை பிடிச்சதை வச்சு சொல்லியிருப்பாங்க. அகத்திய மோகன் கடலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கலசத்துலேருந்து தான் வந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அப்படி அகத்திய முனிவரை தேர்ந்தெடுத்தார்கள் நமது உமையம்மை. இப்படி அவர் அடியன் செல்லும் நாடு தமிழ்நாடு என்பர். அந்நாட்டு மக்கள் எல்லாம் இனிய தமிழை ஆராய்ந்து நூற்கேள்வியில் வல்லவர் என்பர். அங்கே தமிழ் நூலில் வினாவினாருக்கு தக்க விடையளித்தல் வேண்டும். அதனால் இறைவனே அடியனுக்கு செந்தமிழ் இலக்கண நூலை அருள் செய்வாயாக என்று யார் கேட்குறான், அம்முனிவன் விடைபெற்று போகும்போது ஏற்கனவே அகத்திய மாமுனிவர் சாமியிலிருந்து விடைபெற்று போகும்போது தமிழை ஒரு செகண்டில் கற்றுக் கொடுத்தாரான் சிவபெருமான். சிவன் வந்து சங்கல்பத்தில் எதுவுமே செய்வார். அப்போ தமிழை அப்போ தான் கற்றுக் கொடுத்தாருன்னா அதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தார், அதை நமக்கு முன்னால் தெரிஞ்சுக்கணும். தமிழை அப்போ தான் அவர் கற்று தென்தமிழுக்கு தென்னாட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. யாருக்கு, அகத்திய மாமுனிவர். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தார், வடமொழி. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சாமி எங்கே இருக்காரு, தென்னாட்டில் இருக்காரா வடநாட்டில் இருக்காரா? சாமி வந்து வடநாட்டுக்காரு, நல்லா கவனமாக கட்டுக்கோங்க. அம்மா தான் தென்னாடு. கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் சாமி எங்கே வராரு, தென்னாட்டுக்கு வராரு. சாமி எப்பவுமே வேத மொழியர் வெண்ணீட்டர் செம்மேனியர். வேதம் எதில் வருது, வேதத்தை பேசுகிறாராம். மொழியர்னா என்ன அர்த்தம், பேசுபவர். வேதம் எதில் இருக்கு, சமஸ்கிருதத்தில் இருக்கு. சிவபெருமான் எதை பேசுகிறாரு, சமஸ்கிருதம் பேசுகிறார். ஆனால் தமிழையும் சிவபெருமான் அதில் இருக்கார். ரெண்டு மொழியுமே சிவபெருமான் உருவாக்கிய மொழி. ஆனால் தமிழையும் ஒரு செகண்டில் பார்த்த மாதத்துக்கு சங்கல்பத்தில் அவருக்கு உபதேசம் பண்ணார். யாருக்கு, அகத்திய மாமுனிவர். அப்படி அகத்திய மாமுனிவருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அம்மையார் சொல்கிறாங்க, நீங்கள் அகத்திய மாமுனிவருக்கு இருந்து விடைபெற்று போகும்போது அவருக்கு இலக்கணத்தை நீங்கள் உபதேசம் பண்ணீங்கல்ல, அந்த முனிவரை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முனிவன் விடைபெற்று போகும்போது தங்களை நோக்கி அடியன் செல்லும் நாடு தமிழ்நாடு என்பர். அந்நாட்டு மக்கள் எல்லாம் இனிய தமிழை ஆராய்ந்து நூற்கேள்வியில் வல்லவர். அப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் கேள்விகளும் சிறந்து விளங்குறாங்கிறது தெரியுது. அவர்களுக்கு செந்தமிழ் இலக்கண நூலை அருள் செய்வாய என்று வேண்டினேன். அவ்வாறு தாங்கள் அந்த முனிவன் தெளியுமாறு முதல் நூலை அருள் செய்து. அப்படி அந்த இலக்கண முதல் நூலை சாமி அவருக்கு அருள் செய்தான். அவன் நான் முதல் நூலை தெளிந்த பின்னும் நித்தனே அடியேன் எனது திருவடியை எப்போதும் தரிசிப்பேன் என்று தாங்கள் கடம்பவனத்திலே நம்மை தரிசித்து வணங்கி நீ மனம் விரும்பியவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு புதிய மலைகளில் செல்ல கடவாய் என்று விடுத்தருளேன். அவனும் அப்படியே அங்கே போய் உலோகமுத்திரையோடும் இருக்கின்றான். நீங்கள் என்ன பண்ணீங்க, அம்மையார் சொல்கிறாங்க, என்ன பண்ணீங்க, ஏற்கனவே தமிழ் கற்று அவரை தென்னாட்டுக்கு போக சொல்லி உலோகமுத்திரையோடு போய் அங்கே தங்கியிருக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே முதல் நூலை உபதேசம் பண்ணீங்க.
அந்த இலக்கண நூலை இவர் அவரை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நக்கீரருக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவருக்கு பொருந்துவதாயின் அவ்வகத்தியனை கொண்டு இந்நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணத்தை உணர்த்தித்து அருளும் என்று விண்ணப்பம் செய்தார். யார் விண்ணப்பம் செய்தா? உமையம்மை விண்ணப்பம் செய்தார். சிவபெருமான் அதனை கேட்டு மகிழ்ந்து, பெண்ணே நீ இத்தனை நாள் செய்திகள் அத்தனையும் மறந்திடாது இதை கூறினை, அதனை செய்வோம் என்று அகத்திய முனிவனை நினைந்திருந்தான். உடனே சாமி என்ன பண்ணாரு, சங்கல்பத்தில் நினைச்சாராம். அகத்திய முனிவனை நினைச்ச மொத்தத்தில் உடனே சாமி அவருக்கு கவனித்தார். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுள்ள குறிப்பினை உணர்ந்த அகத்தியமா முனிவர் தம் முடி மீது அஞ்சலியாக கைகளை குவித்த அரிய தவமாகிய விமானத்தில் லோக முத்திரையுடன் ஏறி புறப்பட்டு வானவழியே வந்து மதுரையை அடைந்தார். இப்போ நினைச்ச மொத்தத்தை எதில் வந்தார்? இந்த ஃப்ளைட் கிடையாது, இந்த விமானம் கிடையாது, அது தவ விமானம். நினைச்ச மாத்திரத்தில் அந்த இடத்த போய் அடையுது. நாம் நினைப்போம் அப்போ ஒரு ஃப்ளைட் இருக்கும் போலுங்க, விமானம்னா அப்பயே ஒரு ஃப்ளைட்டு அப்பயே வந்துருச்சு போல தெரியுது. அப்போ அதில் ஏறி புறப்பட்டு நேரம் வந்துட்டாரு போல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எந்த விமானத்தில் வந்தார்? தவ விமானத்தில். இப்போ ஞானிகள்லாம் ஒரு இடத்துல நினைச்சாங்கன்னா அடுத்த நிமிஷம் அங்கே போய் இருப்பாங்க. ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஒரு கதை சொன்னேன். ஒட்டியூரில் ஒருத்தர் இருந்தார், காசிக்கு போகணும்னு நினச்சாரு. நினச்ச மொத்தத்தில் எங்கே போனார்? காசிக்கு போனார். அப்புறம் அங்கே இருந்து நேராக ராமேஸ்வரம் போனார். இதெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்தார். நம்ம எப்பவுமே பார்த்தோம். இவங்களாம் தவ வலிமையில் நேரம் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருவாங்க, போயிட்டு வந்துடுவாங்க. அதே போல் இப்போ நினச்ச மாத்திரத்தில் அகத்தியம் எங்கே வந்துட்டார்? இந்த மதுரையை பற்றிக்கு வந்துட்டார். வான்வழியாக அந்த விமானத்தில் தவமாகிய விமானத்தில் ஏறி லோக முத்திரையுடன், எப்பயுமே போகும்போது தனியாக போகக்கூடாது, மனைவியோட சேர்ந்து போனால் சிறப்பு. இப்போ நம்மளாம் கழட்டி விட்டு ஈஸியாக போயிடுவாங்க. நீ வீட்டில் இருப்போம், உனக்கு என்னவோ வேலை திரும்ப விட்டு அவன் என்ன செஞ்சிடும், விட்டுட்டு போயிடுவோம். அது விஷயம். ஏன் அப்படின்னா, ஏன் விட்டுட்டு போகிறோம்? அங்கே வந்து இவர் தொல்லை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும், விட்டுட்டு போயிடுவோம். நம்ம வந்து பொதுவான கருத்தோட. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, எல்லாரும் குடும்பத்தோடு போகணும்னு நினைப்பாங்க. அது வேறு விஷயம். அதுக்காக நீங்கள் ஏதாவது மனம் இது வருத்தப்பட வேண்டாம். நான் பொதுவாக சொல்கிறேன். பொதுவான கருத்து என்னென்னா, குடும்ப அளவுக்கு விருப்பம் வேறு வேலையாக இருக்கு. அதனால தான் அதான் இப்போ சொல்கிறாங்கல்ல, விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேலையாக இருக்கும். அதனால் என்ன செய்வாங்க, நீங்கள் உங்கள் வழியில் போனால் உங்களுக்கு எங்கே சந்தோஷம் கிடைக்குதோ கரெக்டாக ஏற்கனவே வளர்த்துட்டாங்களே அதுட்டீங்கன்னா ரைட்டு சந்தோஷம். அப்போ என்ன செய்யணும், எதுனாலும் மனைவியோடு சேர்ந்து ஒரு இப்போ ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா தனியாக போனாலும் எப்படி இருக்கும், மனைவியோடு போனால் எப்படி. இப்போ தனியாக போனோம்னா வாங்க வீட்டில் வரலையா அப்படின்னு தான் கேட்பாங்க. போனதும் என்ன செய்வாங்க, வீட்டில் வரலையான்னு தான் கேட்பாங்க. இவர் கூட ரெண்டாவது தான் கேட்பாங்க, வீட்டில் வரலையாங்க அப்படின்னு கேட்பாங்க. போனதுமே அதை தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனைவியோடு போனால் எங்கே போனாலும் சென்றிடமெல்லாம் நமக்கு சிறப்பு. அதனால தான் திருமணம் முடிப்பது எதுக்காகன்னா, 4 பேர் மதிப்பதற்காகவும், 2வது அடியார்கள் வந்தால் அவர்களுக்கு உணவு பரிமாறுவதற்கு மனைவி ரொம்ப அவசியம். இப்போ நான் தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடியார் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன், கடையில் கூட்டு போய் ஐயா வாங்க அப்படின்னு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். இதே மனைவி இருந்தாங்கன்னா அவங்க இல்லத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து படிப்பாங்கன்னா எப்படி இருக்கும், 2 பேரும் சேர்ந்து சிவலோகம் போவாங்க. இல்லைன்னா இவர் ஒருத்தர் மட்டும்தான் போவார். இது அவங்களுக்கு குடும்பத்தோடு போனால் அப்படி தான் 63 நாயன்மார்களோட வரலாறுல எல்லாருமே குடும்பத்தோடு தான் போயிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பணி செஞ்சுருக்காங்க. இப்போ அடியார் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அடியார் வந்து எடுத்துகிட்டு போயா எதையே சொல்ல பண்ணுற அப்படிப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அப்படிலாம் இருக்குது காலம். ஆனால் உண்மையான மனைவி என்ன செய்வாங்க, கணவர் பூஜை பண்ணுறாரு, அனுஷ்டானம் பண்ணுறாரு அப்படின்னு உண்மையான பக்தியோடு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்வார். அப்படி தான் விரும்பணும். உங்கள் கணவர் எப்படி நினைக்கணும், சிவபெருமானாக கருத வேண்டும். புரியுது அவங்களுக்கு. பணி செய்யும்போது எப்படி பார்க்கணும், சாமியாக போகணும். அப்படின்னா சிறப்பாக இருக்கும். 2வது சாப்பாடுலாம் சாப்பிடும்போது நான் நெட்டியில் திருநீரை பூசி விட்டுறணும். புரியுது அவங்களுக்கு. திருநீர் பூசிட்டு சாப்பிட உட்காருங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க சாப்பாடு கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவங்க ரொம்ப சிறப்பு. ஏன்னா திருநீர் பூசிக்கிட்டா சிவமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம. புரியுது அவங்களுக்கு. இது வரைக்கும் இல்லைன்னா கூட இனிமேல் திருநீர் பூசி அமர்ந்து சாப்பிடும்போது சிவமே உட்காந்து சாப்பிடுறது. அவங்க தீச்சையே எடுக்கிறதுனாலும் பரவாயில்ல, ஆனால் உட்காந்துருக்கிறது சிவம்னு நாம் உணர்ந்தது. அவ்வளோதான். எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் யாராக இருந்தாலும் சரி, திருநீர் ருத்ராஜ் அழைச்சிருக்காங்களா அவங்க சிவபெருமான் முடிஞ்சு வச்சு அவங்க உட்கார வச்சு டெய்லி அன்றாடம் நீங்கள் சிவபெருமானுக்கு அன்னம் கொடுப்பதாக நீங்கள் பாருங்கள். சரிதானே? சரி. அப்படி என்ன பண்ணார், வான்வழி அப்படியே தவ முறைப்படி வான்வழியே வந்தார்.
யாரோட வந்தார்? லோகமுத்திரையோடு வந்தார். வந்து மதுரையை அடைந்தார். பின்பு பெரிய தவமாகிய தேரில் இருந்து மனைவியோடும் அவரை இறங்கி திருக்கோயிலுக்குள் புகுந்து செம்பவள மலை போன்ற சோமசுந்தர கடவுளையும் இந்திர நீலமலை போன்ற மீனாட்சி அம்மையாரையும் வணங்கி சுரந்து பெருகும் அன்பு உள்ளம் நிறைந்து ததும்ப சிவானந்தம் பெறுவ அருகிலே இருந்தார். அங்கே வந்து எழுதியாராம் சாமியை சிவானந்தம் பெருக வழிபாடு செஞ்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு வழிபாடு செஞ்சிருப்பாரு பாருங்க. சிவானந்தம் பெருக வழிபாடு அப்புறம் என்ன அர்த்தம்? சாமி எந்த நேரம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். ஆனந்தம் எங்கே கிடைக்கும்? ஆனந்த புத்தன் அருள்வெளில் நான் ஆனந்தமாய் என்று ஆடாமல் தொல்நோக்கம் அப்படிவாரு யாரு? மாணிக்கவாசகர். ஆனந்தன் யாரு? சிவபெருமான் ஆனந்தன். நல்லா கவனம். சிவபெருமான் ஆனந்தன். அவர் நடனமாடக்கூடிய இடம் ஆனந்த நிலையம். அவருடைய மூத்த பையன் பேர் ஆனந்த கணேசன். அவர் அம்மா இளைய பையன் பேர் முருகானந்தம். முருகானந்தம் எல்லாம் ஆனந்தமாக இருக்கும். அந்த குடும்பமே ஆனந்த குடும்பம். சிவ குடும்பமே ஆனந்த குடும்பம். அவர் ஆடுற இடம் பேர் ஆனந்த நிலையம். அந்த அம்மா பேர் ஆனந்தவல்லி. எல்லாம் ஆனந்தம். ஏன்னா அதை போய் சார்ந்தா நமக்கும் என்ன கிடைக்கும்? ஆனந்தம். இது அவனுக்கு ஆனந்த பேர் கூத்தன் அருள்பெறியில் நாம் ஆனந்தமாக இன்று ஆடாமல் கொள்ளணும். அந்த அவருடைய அருள் வேணும்னா அந்த ஆனந்தம் போய் நம்ம சாரணும். சார்ந்தா தான் ஆனந்தம் கிடைக்கும். சாரவே இல்லைன்னா எப்படி ஆனந்தம் கிடைக்கும்? இப்போ தேவை நல்லா இருக்குங்க, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நீங்கள் போய் சாப்பிட்டு பார்த்தா தான் என்ன செய்ய முடியும்? அதோடைய சுவையை உணர முடியும். அப்போ சிவபெருமானை போய் நீங்கள் சார்ந்து வழிபாடு செஞ்சால் தான் அதனுடைய உண்மையான ஆனந்தத்தை நீங்கள் உணர முடியும். இல்லைன்னா உணரவே முடியும். அப்படியா? ஓ தேனை இனிக்குமா? சரி சரி. அப்போ அது வாட்டு எடுத்துகிட்டு போகுது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம அனுபவிக்காமல் இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. அதை உணர்ந்து பார்த்தா தான் நம்ம அதனுடைய சுவையை நாம் அறிய முடியும். அதுபோல் சிவபெருமானை சார்ந்தால் தான் நம்ம ஆனந்தத்தை நாம் உணர முடியும். இன்பம் வேறு, ஆனந்தம் வேறு. நல்லா குணமக்களுங்க. இன்பம் வேறு, ஆனந்தம் வேறு. இன்பம் நொடி பொழுது வந்து போகக்கூடியது. ஆனந்தம் எப்போதும் இருக்கும். சிவபெருமானை சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு துன்பமே கிடையாது. இன்பமே என்னாலும். இப்போ நமக்கு இது வேணுமா? இன்பம் வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கணும். இன்பம் வேணுமா இல்லை ஆனந்தம் வேணுமா? ஆனந்தம் தான் வேணும். ஆனந்த கூத்தன் போய் நம்ம என்ன செய்யணும்? சாரணும். சரி, அப்படி அன்பு சிவானந்தம் பெருக அவர் என்ன செஞ்சாலும் வழிபாடு செய்யணும். அப்பொழுது நக்கீரன் வழக்கம் போல பொற்றாமரை பொய்களில் நீராடி இறைவனை தரிசிக்கும் பொருட்டு அங்கு விரைந்து வந்து சேர்ந்தார். உடனே சாமி வழிபாடு பண்ணுறதுக்கு நக்கீரன் வர எங்கே வராரு? பொய்கையில் நீராடி. எந்த பொய்கையில்? பொற்றாமரை பொய்கையில் நீர். பொய்கையில் குளநாள். பொற்றாமரை பொய்கையில் நீராடி வர்றாரு, தரிசித்து வர்றாரு. அந்நிலையிலேயே ஆளவாய் அண்ணல் அகத்திய முனிவரை தம் திருமுன் வருமாறு கடைக்கன் சாத்தி உடனே சாமி கடைக்கன் சாத்தாரு. உடனே அகத்திய முனிவர் வந்துடுறாரு. சாமி அதை சங்கல்பத்தில் சிவபெருமான் இதுதான் சொல்வார். அதான் சொன்னார்ல, கோயில் சுடுகாடு கொள்பொழித்தொல் நல்லாடை தாயிமிலி தந்தையிலே தாந்தனியன் காணே தாயிமிலி தந்தையிலே தாந்தனியனாயிடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடி கான்சாட என்ன கல்பொடிகான் சங்கல்பத்தில் சாமி உலகத்தை கல்பொடி போல ஆக்கிடுவான் நினைச்சேன்னா. ஆனால் அப்படிலாம் நம்ம நினைக்கல. அதனால தான் நம்மளாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நினைச்சோன்னா உலகத்தை ஒடுக்கவும் செய்வார், மீள தோட்டமும் விற்பார். நினைத்த மாத்திரத்தில் சங்கல்பத்தில் எல்லாம். அப்படி சங்கல்பத்தில் நினைச்சாரு. அகத்திய முனிவர் வந்துட்டார். திருமுன் வருமாறு கடைக்கன் சாத்தி அருந்தவச் செல்வ இந்நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் நிறைவேற்றுள்ளது. தமிழ் இலக்கணம் இன்னும் இவருக்கு பூர்த்தி ஆகலை. யாருக்கு? நக்கீரனுக்கு இன்னும் இலக்கணம் பூர்த்தி ஆகலை. அதனால் நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் நிறைவேற்றுள்ளது. நீ நம்மிடத்தில் கேட்டு தெரிந்தவாறே அவ்விலக்கணத்தை குற்றமற இவனுக்கு கற்பிக்க கடவா என்று பணி தருவினார். இலக்கணத்தை எப்படி சொன்னார்? குற்றமற கற்றுனார். நமக்கு இலக்கணமே தெரியாது, நம்ம எங்கே குற்றமற கற்க? அந்த அளவுக்கு என்ன சொல்கிறாரு? இலக்கணம் ரொம்ப முக்கியமாக. தமிழ்னு எடுத்துட்டாலே இலக்கணம். இப்போ இங்கிலீஷ் எடுத்துனா கிராமர் எப்படி முக்கியமோ அதுபோல் தமிழ் எடுத்துட்டால் இலக்கணம் ரொம்ப முக்கியம். அதனால தான் வீடு பேறு என்பதை நம்ம என்ன சொல்லுவோம்? விடு என்பதை வீடு என்றும் பெரு என்பதை பேரு என்றும் நீண்ட தொழில் பெயரட்சத்தில் எப்படி வருது? அது வீடு பேறு என்று ஆயிற்று. எதை விடுவது? எதை பெறுவது? பாசத்தை விடுத்து ஞானத்தை பெறுவது, அதுதான் வீடு பேறு. பாசத்தை விடுத்து சிவத்தை பெறுவது அப்படி எடுத்து
கடைசி எங்கே போகணும்? சிவத்தை பெறுவது தான் வீடு பேர் இல்லை. அப்படி இலக்கணம் ரொம்ப முக்கியமானது. அதை போய் நீ என்ன செய்வாய்? குற்றமற கற்பிப்பாய். கற்க கசடர கற்பவை கற்றமின் நிற்க அதற்கு கற்ற கல்வி எப்படி படிக்கணும்? தெளிவாக படிக்கணும், குற்றமற படிக்கணும். இப்போ திருமுறை நம்ம படிக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா திருமுறை படிக்கும்போது ஏகப்பட்ட மிஸ்டேக்கோடு படிப்பாங்க. இது அவங்களுக்கு அதை தெளிவாக பார்த்து துணை எழுத்து போட்டிருக்கா போடலையா அப்படிங்கிறது பார்த்து படிக்கணும். தமிழில் ஒரு எழுத்து மாறினா என்ன ஆயிரும்? குற்றமாயிரும். மாதா அப்படிங்கிறது ஒரு துணை எழுத்துட்டோம்னா என்னாயிரும்? மதா அப்படின்னு ஆயிரும். மாதம் அப்படிங்கிறது ஒரு துணை எழுத்துட்டோம்னா என்ன ஆயிரும்? மதம்னு ஆயிரும். கோயில் பாருங்க, கோயில்கிறத ஒரு துணை எழுத்து எடுத்துட்டோம்னா பேயில் மாறிடும். அப்படி ஆயிரும். தமிழில் ஒரு எழுத்து தான். அந்த அளவுக்கு என்ன ஆயிரும்? தமிழில் வந்து ரொம்ப முக்கியம், இலக்கணம் ரொம்ப முக்கியம், அது மாதிரி எழுத்து ரொம்ப முக்கியம். ஆமாம்மா, அவங்க எம்எட்டில் படிச்சிருக்காங்க, அவங்க இலக்கணத்தை கரைச்சி பிடிச்சிருப்பாங்க. அப்படி குற்றமுறை இவருக்கு கற்பிக்க கடவாயில்லை. அப்போ கற்க வேண்டியதை நம்ம என்ன செய்யணும்? கசடரை கற்கணும். கற்றபின் படிச்சுட்டு நம்மளோட என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது, பிறருக்கு கற்பிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த திருவிளையாடலே சிவபெருமான் எதுக்காக நடத்துகிறார் அப்படின்னா, கற்றவற்றை பிறருக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்பது தான் அந்த கதையோட கருத்தே, மூலமே அதுதான். இப்போ இவர் இலக்கணம் படித்து என்ன செய்ய போகிறாரு? மற்ற புலவர்களுக்கும் சொல்ல போகிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த திருவிளையாடல் நோக்கம் என்ன அப்படின்னா, கற்றவற்றை பிறருக்கு சொல்ல வேண்டும். அப்போ குற்றமற கற்பிக்க கடவாய் என்று பணித்தருளினார். பிணியும் மருந்துமாகிய சோமசுந்தர கடவுளின் ஆணையை சிரத்தினும் மனத்தினும் தாங்கிய அகத்தியமாம் இவர் தம்மை வணங்கி நின்ற நக்கீரனுக்கு மனமயக்கம் நீங்க இலக்கணத்தை அறிவுறுத்தினார். உடனே என்ன பண்ணாரு? இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தார். பொதுப்பாயிரம் சிறப்பாயிரங்களையும் உடன்படல் முதலிய 7 வகை மதங்களையும் அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் 4 வகை பயன்களையும் குற்றம் கூறல் முதலிய 10 குற்றங்களையும் சுருங்க சொல்லல் முதலிய 10 அழகுகளையும் நுதலி புகுதல் முதலிய 32 உத்திகளையும் முதல்நிலை தொகை வகை விரி என்னும் முறையினால் காண்டிகை உரை விரித்துறைகளினால் ஐயுறப்பெற போதித்தார். இலக்கணத்தில் இவ்வளோ இருக்கும் போது தான் அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியல. ஆனால் அவங்க என்ன சொல்ல, இதெல்லாம் இருக்கும் போது தெரியும். குற்றம் குரல் 10 குற்றங்கள், சுருங்க சொல்லல் 10 அழகுகள், முதலி புகுதல் 32 உத்திகள், முதல் நுள்ளை தொகை வகை விரி என்று இதெல்லாம் முறைப்படுத்தி இதெல்லாம் இலக்கணத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே தொகை வகை விரியில் பெரிய புராணத்தில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தொகை வந்து என்னது? திருத்தொண்ட தொகை யார் பண்ணால்? சுந்தரம் சுவாமிகள் தொகையாக படித்தார். அதை வகைப்படுத்தியவர் யார்? நம்பியாண்டார் நம்பிகள் அதை வகைப்படுத்தினார். விரி யார் செஞ்சா? சேக்கிழார் பெருமான் அதை விரித்து உரைத்தார். அதுதான் தொகை வகை விரி என்று. அதே போல் இப்போ இந்த தொகை வகை விரியெல்லாம் எடுத்து உபதேசம் செய்கிறார். யார்? சிவபெருமான்ட்ட எப்படி கேட்டாரோ அகத்தியமாமுனிவர் அதே போல் உபதேசம் பண்ணார். யாருக்கு? நக்கிறது கேட்டதை அப்படி தெளிவாக. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோமோ படித்ததை அப்படி பிறருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, பிறருக்கு சொல்லும்போது அவங்க எப்படி கேட்கணும் அப்படின்னா, நான் என்ன பொருளோடு சொல்கிறேனோ என்ன நோக்கத்தோடு சொல்கிறேனோ அதே போல் நீங்கள் பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க பாயிண்ட்டை. அதுதான் பக்குவம்னு வேணும். நான் அப்படின்னு சொல்ல வேண்டிய கருத்தை நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் மாற்றி பொருள் கொண்டீங்கன்னா பக்குவம் வரணும். உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணரும் உணர்வுக்கு பேர் பக்குவம் என்று பேர். உள்ளவாறே உணர்தல். ஷார்ட்டாக சொல்லணும்னா உள்ளவாறே உணர்தல் பக்குவம். சொல்ல வேண்டிய கருத்தை அப்படியே பாயிண்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதுதான் பக்குவம். இப்போ நான் வழிபாடை பற்றி நிறைய சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் அதை கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்து என்ன பண்ணுவீங்க? வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுவீங்க. நீங்கள் மாற்றி பொருள் கொண்டீங்கன்னா என்ன ஆகும்? வழிபாடு கட்டு. அப்போ உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணர்த்தியும் உணர்வுக்கு பேர் பக்குவம் என்று உள்ளவாறே உணர்தல். சரி, இப்போ அதை எப்படி கேட்டாரோ அதே அளவுக்கு சாமிகிட்ட கேட்ட விஷயத்த அப்படியே அவர் சொன்னார். அவரும் அப்படியே அவர் அந்த பொருளை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டார். யாரு? நக்கிறதவன். அப்போதனா சக்தியை கண்டு அந்நூலில் பொருளே திருவுருவமாகிய முதல் குரவனாம் சோமசுந்தர கடவுள் களிப்பும் இன்பமும் அருளும் பெருக அகத்திய முனிவனை அவன் மகிழ்ச்சி கடவுள் திளைக்க நமது திருக்கரங்களால் தடவி வேண்டிய வரங்களெல்லாம் நிரம்பி கொடுத்தருளி இருக்கைக்கு செல்ல விடுத்தருளினார். இவர் உபதேசம் பண்ணது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யாருக்கு? அகத்திய முனிவனுக்கு சொல்லி கொடுத்ததே சாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. அப்படியே முதுகில் தடவி கொடுத்தாங்க அகத்திய மாமியருக்கு. இப்போ நாம நினைப்போம் நக்கீரருக்கு நினைப்போம். நக்கீரர் கிடையாது, சொல்லி கொடுக்குற ஆசிரியர் அப்படி இருக்காரு.
அவர் சாமிக்கே ரொம்ப பிடிச்சிக்கின்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் உபதேசம் பண்ணுறாருன்னு பாருங்க. சாமி அப்படி அகத்திய முனிவனே அவன் மகிழ்ச்சி கடலில் திளைக்க தமது திருக்கரங்களால் தடவி வேண்டிய வரங்கள் எல்லாம் நிரம்ப கொடுக்கும். சிலருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன்னா உங்களுக்கு என்னவா கேளுங்க நான் தாரேன் அப்படிம்பாங்கல்ல. அதே போல் சிவபெருமான் என்ன பண்ணாராம், மகிழ்ச்சியில் உனக்கு என்ன வரணும் கேளு கேளு அப்படின்னு முதுகில் தடவி கொடுத்தாரு. அகத்திய முனிவர் உடனே அவர் என்ன கேட்பாரு சொல்லுங்க பார்ப்போம். அகத்திய முனிவர் சாமிகிட்ட போய் எனக்கு சாமி எனக்கு பொண்ணு பத்தலை சாமி, எனக்கு இன்னும் நிறைய பொண்ணுலாம் கொடுங்க, என்ன எனக்கு இந்த ஒரு மனைவிலாம் பத்தாது, இன்னும் 2 மனைவி கூட கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்பாரு. அப்படி கேட்பாரா? ஞானம் பெற்றவர் அப்படி கேட்பாங்களா? என்ன கேட்பாரு சாமிகிட்ட? ஒரு மேலே அன்பு வரணும் சாமி அப்படின்னு கேட்பாங்க. அவர் தடை கொடுத்ததும் அவர் என்ன கேட்பாரு சாமிகிட்ட, சாமி இன்னும் மேலும் உன் மேலே அன்பு வருது கேட்க ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான் கேட்கணும், அப்படிதான் கேட்டுப்பாரு. இயற்கை ஒன்று தன்னுடைய இயற்கைக்கு செல்லுமாறு படித்தறினார். முன்னே அவர் மறுபடியும் எங்கே போயிட்டார்? அவர் இயற்கைக்கு போயிட்டார். எங்கள் அகத்திய மாமுனிவர் வழக்கம் போல் இங்கே பொதிகைமலைக்கு வந்துட்டார். உலோகமுத்திரனின் அகத்திய மாமுனிவர் விடைபெற்று போனபின் உமாதேவியார் சோமசுந்தர கடவுளை நோக்கி இந்நக்கீரனுக்கு தாங்கள் இலக்கணம் கற்பித்துள்ளது அகத்திய முனிவனை கொண்டு கற்பித்தருடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எத்தனையோ இருந்தாங்க, ஆனால் அகத்திய மாமுனிவரை கொண்டு கற்பித்ததின் காரணம் என்ன அப்படின்னு யார் கேட்கா? உமாதேவியார் கேட்காங்க. மதுரை நாயகனும் தம்மை நாதோறும் வழிபாடுவோரும் தமக்கு நிறைய பொருள் கொடுப்போரும் தம்மிடத்தே பொறாமை இல்லாத மன தூய்மையுடையோரும் தமது சொல்லை கடவாதவருமாகிய குற்றமற்ற உள்ளத்தினருக்கே நூல் கற்பித்தல் தர்மம் என்று அறிவுடையோர் கூறுவர். இது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் 4 பேருக்கு உபதேசம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, கற்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிறருக்கு எடுத்து உரைக்கிறாங்கன்னா அவங்க யார் சாமி உபதேசம் பண்ண வைப்பார் அப்படின்னா, கற்பித்த தொழில் செய்ய வைப்பார் அப்படின்னா, இப்போ டீச்சர் இருக்காங்க, இவங்க இந்த இலக்கணம்லாம் இருக்க போய் தான் அவங்க டீச்சர் தொழிலில் இருக்காங்க. இது அவங்களுக்கு மன தூய்மை இருக்கணும் ஒன்று. 2வது தம்மை சாமி வழிபாடு செய்கிறவங்களா இருக்கணும், வழிபடுவோர். 2வது தமக்கு நிறைய பொருள் கொடுப்போரும். நிறைய பொருள் கொடுக்கணும்னா சாமிக்கு எல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இலக்கணம் பூரா டீச்சருக்கு அப்படியே இருக்குது. சாமிக்கும் அடியாருக்கும் அள்ளி கொடுக்குற அந்த இது ஒன்று புரியுதாகும். பீதசோமுக்கு 4 பேரும் வழிபடுவோரும், சிவருமான அன்றாட வழிபாடு பண்ணுறவங்க, 4 பேரும் அவருக்கு பொன்பொருள்லாம் கொடுக்குறவங்க. 2வது தமிழத்தை பொறாமை இல்லாத மன தூய்மையுடையவர். யார் மனைவி பொறாமை இல்லாமல் மன தூய்மையுடையவர். அவங்க தான் கற்பித்தலுக்கு உகந்தவங்களாம், மற்றவங்களும் கற்பித்தவர்களுக்கு உகந்தது கிடையாதான் சொல்கிறார். மன தூய்மையுடையவரும் தமது சொல்லை கடாதவரும் ஆகிய சொல்ல கேட்குறாங்க பார்த்தீங்க, எது சொன்னாலும் ஐயா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி உள்ளவங்க தான் கற்பித்தவருக்கு சிறந்தவங்க. இப்போ நீங்களும் டீச்சர் ஆகிட்டே இருக்கீங்க, ஆயுதீங்க கவலைப்படாதீங்க, அந்த இதுக்கு வந்துடுவீங்க. என்ன இப்போ இதுக்கு ஆஃபீஸில் தானே இருக்கீங்க, அடுத்து டீச்சர் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. என்ன அப்படி இப்படி யார் சொன்னாலும் அதை தட்டாமல் கேட்கறக்கூடிய குணம் உள்ளவங்க. அப்புறம் குற்றமற்ற உள்ளத்தினர், மனசில் எந்த வஞ்சகமும் இல்லாமல் குற்றமற்ற உள்ளவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நூல் கற்பிக்கக்கூடிய தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க. யார் சொல்கிறா? இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, அகத்திய முனிவரே இந்த கதையை சொல்லும்போது சொல்கிறாரு, யார்கிட்ட அந்த முனிவர்கிட்ட சொல்லி இந்த கதையை போல அகத்திய முனிவரே சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த தமிழில் எடுத்து கொடுக்குற யார்? கடவுள் மாமுனிவர் தான் என்ன செய்கிறாரு, நமக்கு இந்த பரஞ்சோதி முனிவர், திருவிழாக்குணத்தை அறிஞர் பரஞ்சோதி முனிவர் தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. இப்படி குற்றமற்ற உள்ளத்திற்கே நூல் கற்பித்தல் தர்மம் என அறிவுடையோர் கூறுவார். அப்படி உள்ளவங்க தான் நூலை என்ன செய்ய முடியும், பிறருக்கு கற்பிக்க முடியும், இல்லைன்னா கற்பிக்க முடியாது. இதெல்லாம் புரியுது அவங்களுக்கு? தமிழத்தை பொறாமையில்லாத மன தூய்மையுடையோரும் தமது சொல்லை கடவாத அவருமாகிய குற்றமற்ற உள்ளத்திற்கு நூல் கற்பித்த தர்மம் என அறிவுடையோர் கூறுவர் என்று சாமி யார்கிட்ட சொல்றாரு? நக்கீரன் நம்மிடத்தை பொறாமை கொண்டதனால் நாம் அறிவுறுத்தாமல் அகத்தியனை கொண்டு அறிவித்தோம். அவரு பொறாமையில் என்ன செஞ்சாரு, சாமிகிட்ட குற்றத்தை பார்த்தாரு. அதனால அவர் குற்றமற்ற ஒருத்தரை வச்சு அந்த குற்றத்தை என்ன செய்யறாங்க, சாமி போக்குறாங்க. எப்படி பாருங்க, அவர் சிவருமான்ட்டே நீ குற்றம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேன்னு சொன்னதுனால ஒரு குற்றமற்றவரை வச்சு என்ன செய்யறாரு, அந்த குற்றத்தை போக்குறாரு. இப்போ முள்ளால தான், அதனால தான் குற்றமற்ற அகத்திய மாமுனிவரை கொண்டு என்ன செஞ்சாரு, அந்த நக்கீரருக்கு உபதேசம் செய்திருந்தான்னு சொல்லி சாமிகிட்ட என்ன சொல்றாரு, உமாதேவிட்டு சொல்றாரு. எவ்வளோ விஷயம் அடங்கிட்டு பாருங்க. இப்போ வீட்டில் அழுக்கு இருக்கு, வீட்டில் இது மெழுகணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, நிறைய அழுக்குகள்லாம் நீக்கணும் அப்படின்னா என்ன செய்வோம், பசுஞ்சாணத்தை எடுத்து அந்த மலத்தை கொண்டு தான் இந்த மலத்தை என்ன செய்வோம், நீக்கும். அதே மாதிரி காலில் முள்ளு குத்திச்சுன்னா என்ன செய்வோம், ஒரு முள்ளை கொண்டு தான் முள்ளை எடுப்போம். அதே போல் குற்றமற்ற அகத்திய மாமுனிவரை கொண்டு
குற்றம் செய்த நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே என்று சொன்ன சிவபெருமான்கிட்டே குற்றம் பார்த்த அவர் வந்து என்ன செஞ்சாரு, ஒரு உயர்ந்த முனிவரை கொண்டு சாமி என்ன பண்ணாரு, அவருடைய குற்றத்தை நீக்கி அவருக்கு உபதேசம் செய்ததுனான்னு சொல்றாரு. அறிவித்தோம் என்று கூறியதுனால் அதனை கேட்டு அம்மையார் ஐயம் ஒளிந்து மனமகிழ்ச்சி கொண்டு இருந்தார். அப்படியா சாமி அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அகத்தியமா முனிவரை செலக்ஷன் பண்ணீங்களா அப்படின்னு அம்மையார் சொன்னார். அகத்தியமா முனிவரிடத்து இலக்கணம் கட்ட நக்கீரன் பின்னர் தான் முன்னே செய்த செயல்கள் அனைத்தையும் ஆராய்ந்து வலு சொல்லும் வளாநிலை முடிவும் உற்று நோக்கி நான் அறியாமையினாலே முற்றும் ஒருங்கு உணர்ந்த இறைவன் கூறியருடைய பாடலிலே பொருள் குற்றம் சொன்னேனே அப்படின்னு மனம் வருகிறாரு. சாமிகிட்டே நான் போய் பொருளில் குற்றம் கண்டுபிடிச்சிட்டேனே, சொல் குற்றம் இல்லை பொருள் குற்றம் அப்படின்னு சொல்லி பொருள் குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டேனே, இப்படிலாம் சொல்லி இருந்தேன்னு வருகிறார். இப்போ ரொம்ப வருகிறாரு நக்கிறது. கரெக்டாக இலக்கணத்துக்கு பார்த்து உங்களுக்கு கரெக்டாக சாமி அது அவர் கையில் வச்சுருவார். இந்த நேரத்தில் இவங்களை வச்சு நம்ம செய்யணும். இருந்தாலும் இன்னைக்கு பாருங்க இலக்கணம் வந்து அவங்க ரொம்ப முக்கியம். கரெக்டாக சாமி இன்னைக்கு வர வச்சுருக்கோம். பேசுறது வளாநிலைன்னா குற்றம் அல்லாது. அவள் படித்தாள் அப்படிங்கிறது வளாநிலை. அவள் படித்தது அப்படின்னா வலுச்சொல். ஓ பார்த்தீங்களா, அதான் இலக்கணம் நமக்கு தெரியாது, அவங்க தான் கையில சொல்றாங்க. அப்போ தெரியுதா பார்த்தீங்களா, வலுச்சொல் வளாநிலை சொல்லுங்கிறது தெரியுதா. அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன், அறியாமையினால் முற்றும் ஒரு குணந்த இறைவன் கூறிய பாடலே பொருள் குற்றம் சொன்னேனேன்னு வருகிறார். மறைமுடியும் திண்டதற்கரிய திருவடிகளை நிலவுகள் கிண்டும் வண்ணம் எழுந்தள்ளி வந்த பரஞ்சோதியாகிய கூத்த பெருமானுக்கு பிழை செய்தேனே என்று மறுபடியும் வளர்ந்தார். சாமி என்ன செய்கிறாரு, இப்படி போய் சாமிகிட்ட போய் குற்றம் பார்த்துட்டேனே வளர்ந்தார். எப்பயுமே என்ன செய்வாங்க, ஒரு அடிபட்டதுக்கப்புறம் தான் உணர்வோம். அதுபோல் சாமி அவருக்கு கருணை செஞ்சு அவர் உயிர் பிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் உபதேசமும் செய்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு கருணை கொடுத்துருக்காருன்னு பாருங்க சாமி. அப்போ அதை நினச்சி சாமிகிட்ட போய் இப்படி குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன்னு வருகிறார். அற்ப வித்தையுடையோர் மிகவும் இருமாப்புடையோர் என்னும் பழமொழி என் அளவினதாயிற்று. இந்த அற்ப வித்தையுடையோர் மிகவும் இருமாப்புடையோர்ங்கிற அந்த பழமொழிக்கு நான் ஆளாயிட்டேனே அப்படின்னு வருகிறார். அப்படிப்பட்டவே நான் எனக்கு தான் அந்த பழமொழி சேரும் அப்படிங்கிறார். அட்டமூர்த்தியாகிய இறைவன் திருவடிகட்கு அடியன் செய்த நேர்ந்த தீங்கினால் அடியனை இவ்விறைவனது நெற்றிக்கண்ணில் உண்டாகிய அக்னி சுட்டதே என்று அடியனுடைய நெஞ்சமும் சுடுகின்றது. அவர் அக்னி கண்ணை வச்சு என்ன செய்யாரு, சுட்டாரு. ஆனால் இப்போ என்ன செய்யுது, என் நெஞ்சம் சுடுது அப்படின்னு வருகிறார். நெற்றிக்கண்ணை வச்சு தான் சுட்டாரு, ஆனால் இப்போ என் நெஞ்சமும் சுடுதே அப்படின்னு வருகிறார். என்று நினைந்து உள்ளே நிரம்பி ததும்பும் துன்பு நோய் என்னும் கடலுள் ஆழ்ந்தார். குழந்தையை பெற்ற தாய் கசக்கும் மருந்தினை அதன் வாயிலை ஊட்டி தீய பிணியை நீக்கும் தன்மை போல அடியனை தண்டித்து அறிவுறுத்திய பெரும் கருணை பெருமானுக்கு ஏழையன் செய்ய தகுவது யாது என்று எல்லையில்லாத மகிழ்ச்சி கடவுள் ஆழ்ந்தார். முதல்ல வருந்தினாரு. ரெண்டாவது, தாய் என்ன செய்வா, ஒரு நோய்க்கு பிடியை தீர்க்கணும்னா கசப்பான மருந்த ஒன்று தான் பிள்ளைக்கு எப்படி ஊட்டுவாளோ அதுபோல சாமி என்ன செஞ்சாரு, மரக்கருணையை செலுத்தி என்ன செஞ்சாரு, என்ன ஆட்கொண்டாரு. தண்டனையும் சொல்லக்கூடாது. சிவபெருமான் கொடுக்கறது நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேற்று கோப பிரசாதம் பார்த்தோம்னா நேற்று பார்க்கும்போது சிவபெருமான் கொடுக்கறது என்னன்னு சொல்லணும், அவர் எனக்கு தண்டனை கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, கோப பிரசாதம் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது மரக்கருணை என்று சொல்லணும். அன்பா சொல்லி திருத்துற குழந்தைக்கு அறக்கருணை, அடித்து திருத்துற குழந்தைக்கு மரக்கருணை என்று பேர். அப்போ அசுரனுக்கு செய்தது மரக்கருணை, தேவர்களுக்கு செய்தது அறக்கருணை. இப்போ ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளை சொன்னால் கேட்குது, ஒரு பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டேங்குது. கேட்காத பிள்ளைக்கு அடிக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பேர், மரக்கருணை என்று பேர். அப்போ அந்த தாய்க்கு கருணை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அந்த தாய்க்கு ரொம்ப கருணை. கீழே விழுந்துருவானே, கையால் உடச்சிருவானே அப்படின்னு 2 அடி போட்டு என்ன செய்வாங்க, ஒழுங்காடுறா அப்படிம்பாங்க. அப்போ அந்த தாய்க்கு என்ன ஆயிடுது, அந்த குழந்தை மேலே ரொம்ப பற்று, ரொம்ப அன்பு. அதனால் சிவபெருமானுக்கு நம்ம மேலே ரொம்ப அன்பு. எல்லா உயிர்களும் எப்படியாவது கடைத்தேற்ற வேண்டும் என்ற அன்பு. நாம் தவறு செய்யும்போது சாமி என்ன பண்ணுறாரு, தண்டித்து அதை வந்து தண்டனை சொல்லக்கூடாது, மரக்கருணையை செலுத்தி நம்மளை ஆட்கொள்கின்றார் அப்படி சொல்லி இது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, முதல்ல சாமி என்ன பண்ணார், என்ன அக்னி கண்ணை கொண்டு எரிச்சார். அதுக்கப்புறம் என்னை குற்றத்தை போக்கி என்ன செஞ்சார், இப்போ மரக்கருணை செலுத்தி இலக்கண உபதேசம்லாம் சாமி செய்தார் என்று இப்போ மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தார். முதல்ல துன்பக்கடலில் ஆழ்ந்தார் எண்ணி, அடுத்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தார். பின்பு நக்கீரன் தனக்கு அகத்தியமாமுனிவர் இறைவன் அருளால் போதித்து அருளிய இலக்கண நூலை மற்ற புலவர்களுக்கும்
இதுதான் ரொம்ப முக்கியம். தான் கற்ற அந்த இலக்கண நூலை என்ன செய்யாரு, மற்றை புலவருக்கும் போதித்து சோமசுந்தர கடவுளின் திருவடி தாமரைகள் பதித்த பக்தியோடு இருந்தார். அவங்களுடைய கதை இந்த 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 திருவிளையாடலே சாமி செய்த நோக்கம் என்னன்னா, தான் கற்ற கல்வியை பிறருக்கு என்ன செய்யணும், போகும்போது எல்லாரும் நான் நிறைய படிச்சிருக்கேங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன்னு படிச்சு வச்சுக்கிட்டே இருந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. படித்த விஷயத்த நம்மளோட வச்சுட்டோம்னா படித்ததுடைய பயனே கிடையாது. படித்ததை 4 பேருக்கு என்ன செய்யணும், எடுத்து சொல்லிடணும். போகும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடணும். போய் அவங்களுக்கு எதுவுமே கையில் கொண்டு போகக்கூடாது. கடைசி எதையும் கொடுக்க விட மாட்டாங்க. அருணாக்கிற முதல் கொண்டு அறுத்துட்டு தான் விடுவாங்க. அது வேறு விஷயம். நம்ம கற்ற கல்வியை பிறருக்கு என்ன செய்யணும், எல்லாருக்கும் சொல்லிடலாம். அது மாதிரி எல்லாத்தையுமே தான் சேர்த்து வைத்து செல்லும் போது கொண்டு தேடிய நீடு மாடு செல்லும் இல்லை மன்றில் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவணம் ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். தான் சேர்த்து வைத்து செல்வோம், முன்னோருக்கு சேர்த்து வைத்து செல்வோம். அதெல்லாம் யாருக்குனாரு, அடியார் பெருமான். ஆடிய பெருமான் நடராஜ பெருமானுக்கு யார் அடியார்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கே உரியது என்று நாம் என்ன செய்யணும், சேர்த்து வைத்து செல்வதான் கொடுத்துட்டு போயிடணும். எல்லாம் சேர்த்து வச்சுட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, கடைசி நேரத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒன்றுமே அவங்களும் அணிவிக்க மாட்டாங்க, மற்றவங்களும் அணிவிக்காமல். அப்படி இல்லாமல் என்ன செய்யணும், தேடிய மாடு நீண்டு செல்வமும் தில்லை மன்றிகள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று ஆடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி அதை கொடுப்பதை எப்படி செய்யணும், மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புராணம் நமக்கு என்ன உணர்த்துது, படித்ததை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்பதை உணர்த்துது என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம். பக்கரை விச்சித்தமணி பொற்களனை பட்சியனும் உக்கிரதூரகம் பக்குவ மனத்தோடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேடும் மிக்கடி திக்கது மதிக்க வரும் குக்குடம் ரட்சை தரும் சிற்றிடையும் முற்றிய மண்ணீர் தோடும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன எனக்கருள்கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்போடென்னை இல் பொறியவள் துவரை இளநீவன் எச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்கடி சிற்கடலை பட்சணம் எனக்கோடொரு விக்கின சமத்தரேனும் அருளாடி வெப்பகுடி லச்சடில விற்பரமரப்பருள் இத்தக மறுப்புடைய பெருமாளே காட்டும் என்னை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்யான வானுவாகி குயிலாரும் மொழி திருவாவூர் திருவாள் நமச்சிவாயம் செயலாது பரமுடியும் திருவரவு நீடூரி தலைகமாதோ கல்லா அப்படிங்கிறதா அப்படிங்க சுந்தரி இல்லா அப்படிங்க நீயா அப்படிங்க ஐந்திரத்தை சொல்லா அப்படிங்க முடியா அப்படிங்க சொல்லா அப்படிங்க இல்லா அப்படிங்க ஒரு தெல்வாய் கட்சியம் வான்முகில் விளாதவேக மணிபலம் துறக்க மன்னன் கோன்முறை அரசேக குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கல் போங்க நற்றவும் வெகுமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அழக நம்ம பார்வதீபதையே சிவனையை போற்றி முருகனுக்கு மற்றவர்கள்லாம் கல்லாப்படிங்க ஏதாவது நான் மிஸ்டேக் விட்டுருப்பேன்னு சாமி அந்த இதை சொல்ல வச்சுருக்காரு பாருங்க. ஏன்னா இலக்கணத்தில் நமக்கு மிஸ்டேக் ரொம்ப வரும். அதெல்லாம் சாமி